வணக்கம். இது லதா ஆஸ்ட்ரோ சேனல். நான் உங்கள் லதா ராஜன். இறைவன் அருளால் நல்லதே நடக்கும். இன்றைய ராசி பலன்கள். சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 23ஆம் தேதி 5/4/2024 வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் மாலை 6:08 வரை அவிட்டம், பிறகு சதயம். இன்றைய திதி மதியம் 1:30 வரை ஏகாதசி, பிறகு துவாதசி. இன்றைய யோகம் சித்த யோகம். இன்று சர்வ ஏகாதசி. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 வரை. குளிகை காலை 7:30 முதல் 9 மணி வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் புனர்பூசம். மேஷராசி. மேஷராசிக்கு சந்திரன் இன்னைக்கு உங்க ராசிக்கு 11வது இடமான லாபஸ்தானத்துல இருக்கிறதும், லாபஸ்தானாதிபதியான சனி பகவான் லாபஸ்தானத்திலேயே ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதும் சிறப்பு. எந்த தொழில் செய்யறவங்களா இருந்தாலும் பெரிய லாபத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. வியாபாரம் சிறப்பா நடந்து பெரிய வருமானத்தை கொடுக்கும். மனசுக்கு பிடிச்ச நல்ல நிகழ்ச்சிகள்லாம் இன்னைக்கு நடக்கும். சிலருக்கு புதிய ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கும். செல்வ நிலை உயர்ந்து நல்ல ஒரு செல்வந்தராகக்கூடிய நிலைகள் சிலருக்கு இருக்கும். நல்ல கிரக நிலைகள் இருக்குதுங்க. வீட்டில் உள்ள பெண்களால நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. பெண்களுக்கு பொருள் வரவு நல்லாவே இருக்குங்க. சின்ன சின்ன வியாபாரம் செய்யறவங்களுக்கு கூட நல்ல வருமானம் கிடைக்கும். மனம் நல்ல உற்சாகமான மனநிலையிலே இருக்கும். மாணவர்களுக்கு இன்னைக்கு நண்பர்களோட மகிழ்ச்சியா பொழுத கழிக்கக்கூடிய நல்ல நாளா இருக்கு. சிலருக்கு தொலைதூர பிரயாணங்களால நன்மைகள் நடக்கும். வெளிநாட்டு பிரயாணங்களும் சிலருக்கு ஏற்படக்கூடும். அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு மகாலட்சுமியை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு எதை செஞ்சோம் எதை விட்டோன்னே தெரியாத ஒரு குழப்ப நிலையில இருப்பீங்க. சில விஷயங்கள் உங்களுக்கு புரியாத புதிராக இருக்குங்க. மனசுல தேவையில்லாத விஷயங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனாலும் பணப்புழக்கம் சிறப்பாகவே இருக்கும். பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பரணி நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். எதை செய்ய நினைச்சிங்களோ அதை இன்னைக்கு வெற்றிகரமாக செஞ்சு முடிப்பீங்க. உங்கள் உடல்நிலையில் ஏற்பட்ட தொந்தரவுகள்லாம் விலகி நல்லா சுறுசுறுப்பாக உணர்வீங்க. பண பிரச்சனை எதுவும் இருக்காதுங்க. உங்களோட தேவைகளுக்கு ஏற்ற பணம் கையிருப்பு இருக்கும். நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ராஜராஜேஸ்வரியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு சாலையில், அதாவது ரோட்டில் போகும்பொழுது கவனத்தோடு இருக்கிறது நல்லதுங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் ரொம்ப கவனத்தோடு ஈடுபடணும். வீட்டில் செய்கிற வேலைகள்லையும் கவனமாக இருக்கணும். தொழிற்சாலைகளில் வேலை செய்கிறவங்களும் ரொம்ப கவனத்தோடு இருக்கணும். பிரயாணங்களை கவனத்தோடு செய்யணும். சின்ன சின்ன விபத்துக்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குங்கிறதுனால எந்த விஷயத்திலையும் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 6, 9. ரிஷபராசி. ரிஷபராசிக்கு சந்திரன் இன்னைக்கு கர்மஸ்தானமான 10வது இடத்துல இருக்கிறதும், கர்மஸ்தானத்து அதிபதியான கர்மகாரகனான சனி பகவான் கர்மஸ்தானத்திலேயே ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதும் சிறப்பு. புதிய வேலைக்கு முயற்சி செஞ்சவங்களுக்கு இன்னைக்கு வேலைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. அல்லது இருக்கிற வேலையே நமக்கு தங்குமான்னு ஒரு கவலையில இருக்கிறவங்களுக்கு புதிய வேலைகள் கிடைப்பதற்கான அறிகுறிகள் இருக்கு. அல்லது அதற்குரிய வாய்ப்புகள், அதற்குரிய சூழ்நிலைகள் எல்லாம் அமையும். உங்க முயற்சிகள் எல்லாம் இன்னைக்கு வெற்றியை கொடுக்குங்க. எந்த தொழில் செய்யறவங்களா இருந்தாலும் அந்த தொழில்ல வியாபாரம் நல்லா சுறுசுறுப்பா நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. பெண்களுக்கு இன்னைக்கு வெளிநாட்டு செய்திகள் அல்லது வெளிநாட்டில இருந்து வர வேண்டிய பண வரவெல்லாம் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்கு. அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா முடியுங்க. அழகு நிலையம் நடத்துறவங்களுக்கெல்லாம் பெரிய வருமானம் இருக்கும். மாணவர்களுக்கு இன்னைக்கு அலைச்சல் அதிகமாகவே இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலையும் சுறுசுறுப்பா செயல்பட்டு நல்ல வெற்றிகரமா முடிப்பீங்க. அடுத்தவங்களுக்கு உதவிகரமா இருப்பீங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ராஜராஜேஸ்வரியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். எந்த ஒரு விஷயத்திலையும் அவசரப்படாம பொறுமையா செய்யறது நல்லதுங்க. பதறிய காரியம் சிதறுங்கிறத நினைவுல வச்சுக்கோங்க. படபடப்பா இருப்பீங்க. சின்ன சின்ன காயங்கள் ஏற்படுவதற்குரிய கிரக நிலைகள் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் பொறுமையா இருக்கிறது அவசியங்க. பண பிரச்சனை எதுவும் இருக்காது.
ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ரோஹிணி நட்சத்திரக்காரங்க வாராகி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு கொடுக்கல் வாங்கல்லாம் சிறப்பா இருக்கும். பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகும். வீட்டுக்கு தேவையான பொருள் இருப்பு இன்னைக்கு இருக்குங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கக்கூடிய அளவு பணம் உங்களுக்கு தன்னால வந்துடும். எப்படியாவது நீங்க கேட்ட இடத்துலயாவது உங்களுக்கு இன்னைக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ரோஸ் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க குலதெய்வ வழிபாடு செஞ்சு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். மனசு அமைதியா இருக்கும். சில நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான அறிகுறிகள் இருக்கும். எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியா நடந்து மன நிறைவை கொடுக்குங்க. உங்க கவலைகள் தீரக்கூடிய நல்ல நாளா இருக்கு. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 29. மிதுன ராசி. மிதுன ராசிக்கு சந்திரன் பாகியஸ்தானமான 9வது இடத்துல இருக்கிறதும் பாகிய ஸ்தானாதிபதியான சனி பகவான் ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதும் சிறப்பு. உங்களுடைய நல்ல விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு நல்லபடியா நடந்து மன நிறைவை கொடுக்குங்க. உற்சாகமா இருப்பீங்க. எடுத்த வேலைகள்ல எந்த தடைகளும் தாமதங்களும் இல்லாம சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க. மனசுல ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் இருக்கும். குடும்பமும் நல்லா ஒற்றுமையா இருக்கும். தந்தையாரோட ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் எல்லாம் மாறக்கூடிய நிலை இருக்குதுங்க. சங்கடங்கள்லாம் விலகி நல்ல ஒரு சமாதானமாக ஆகக்கூடிய சூழல்கள் இருக்கும். தந்தையாரோட உதவிகளும் இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பா இருக்கும். பெண்களுக்கு உங்களோட பேச்சுக்கு மதிப்பு கிடைக்கும். தன்னம்பிக்கை அதிகமாகவே இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலையும் குடும்பத்தாரை விட்டு கொடுக்காத ஒரு சூழல்ல இருப்பீங்க. நடக்கிறது எல்லாமே நல்ல விஷயங்களா உங்களுக்கு நடக்குங்க. மாணவர்களுக்கு மனசுல ஊக்கத்தோடையும் உறுதியோடையும் செயல்படுவீங்க. நண்பர்களும் உறவினர்களும் உங்கள்கிட்ட நல்ல ஒரு மரியாதையா இருப்பாங்க. மகிழ்ச்சியா இருப்பீங்க. சொன்னதை செஞ்சு காட்டுவீங்க. மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க குலதெய்வ வழிபாடு செஞ்சு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு வீட்டில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் சுமூகமா முடிஞ்சு வீட்டை பத்திய கவலைகள் தீரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. உங்கள்கிட்ட இருந்த கவலைகள் மன பாரம் எல்லாம் குறைஞ்சு மனம் நல்லா உற்சாகமான நிலையில இருக்கும். ஒரு நிம்மதியான சூழல் இருக்கும். பஞ்சாயத்து பிரச்சனைகள் எல்லாம் நல்ல முடிவுக்கு வருங்க. ஆன்மீக நாட்டமும் அதிகமாகவே இருக்கும். வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு சமையல் கலையில ஒரு ஈடுபாட்டோட இருப்பீங்க. பொது சேவையிலையும் புகழ அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. சமூக அக்கறை அதிகமாகவே இருக்கும். வீட்லயும் ஒரு கலகலப்பான சூழல் இருக்குங்க. வரவேண்டிய பணம் எல்லாம் வந்து சேரக்கூடிய அமைப்பு இருக்கு. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரங்க சக்கரத்தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு எல்லார்கிட்டையும் ஒரு நல்ல மனநிலையில பேசி சந்தோஷமா இருப்பீங்க. நீங்க இருக்கிற இடத்துல ஒரு கலகலப்பான சூழல் இருக்குங்க. மற்றவர்களுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு. அந்த அளவு உங்ககிட்ட பொருள் இருப்பும் இருக்கும். இளம் மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு இளமஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3, 4. கடகராசி. கடகராசிக்கு இன்னைக்கு சந்திரன் 8வது இடத்துல இருந்து சந்திராஷ்டமத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால மனசுல இனம் புரியாத சங்கடம் இருக்கதாங்க செய்யும். உடலும் சோர்வா இருக்கும். எதுலையுமே கலந்துக்கிற மனநிலை இருக்காதுங்க. சிலருக்கு எதிர்காலத்தை பற்றிய பயமெல்லாம் இப்போ தோன்றும். உங்களுக்கு நாளைக்கு என்ன செய்வோமோ, நமக்கு நினைச்சது கிடைக்குமோ, நம்ம விரும்பியது நடக்குமோ, இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு யோசனைகள் அதிகமாக இருக்கும். வீட்டில் அதனால ஒரு டென்ஷனான சூழல்ல இருப்பீங்க. அடுத்தவங்க கிட்ட உங்க கோபத்தை காட்டி எரிச்சலா பேசக்கூடிய தன்மைகள் இருக்கிறதுனால வார்த்தைகள்ல கவனமா இருக்க வேண்டியது அவசியங்க. பெண்களுக்கு சின்ன பிரச்சனைகள் கூட உங்களுக்கு இன்னைக்கு பூதாகரமா தெரியுங்க. மனசுல ஒரு சோகமான சூழ்நிலை இருக்கும். யாருக்கிட்டையும் கலகலப்பா பேச மாட்டீங்க. ரொம்ப அப்படியே அமைதியா இருப்பீங்க. அப்படி அமைதியா இருக்கிறதே இன்னைக்கு நல்லதுங்க. மாணவர்களுக்கு இன்னைக்கு நீங்க நினைச்சது நடக்காம கொஞ்சம் தள்ளி போகலாம். அதுக்காக மனசை தளர விடாம முயற்சிகள்ல அதிகமான ஈடுபாட்டோட இருந்தீங்கன்னா காரியங்கள் எந்த ஒரு தடையும் இல்லாம சிறப்பா நடக்குங்க. புனர்பூச நட்சத்திரக்காரங்க சக்கரத்தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குறது, குடும்பத்தாரோட வெளியிடங்களுக்கு போய் நல்லா சந்தோஷமா இருக்கிறது, இந்த மாதிரி இருந்தால் கூட இன்னைக்கு முழுமையான சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையோட இருக்கிறதும் அவசியங்க. காரியத்துல கண்ணா இருக்கணும். கடமைகளை உணர்ந்து செயல்படுறது நல்லது. இளம் மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும்.
பூச நட்சத்திரக்காரங்க ஸ்ரீராமரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு தேவையில்லாத விஷயங்களை பேசுறதையும் தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடுறதையும் தவிர்த்துட்டீங்கன்னாவே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இன்னைக்கு இருக்காதுங்க. மனசுல ஒரு கவலை அதிகமாக இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்குது. பண பிரச்சனைகள் சிலருக்கு இருக்கும். பிரவுன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ஆயில்ய நட்சத்திரக்காரங்க கற்பக விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக நடக்குங்க. போட்டிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. உங்களோட நல்ல எண்ணங்கள்லாம் கண்டிப்பாக நிறைவேறும். இருந்தாலும் நடக்கிற சில விஷயங்கள் உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். பிரச்சனைகளை எதுவுமே பெருசாக்காம இருக்கிறது நல்லதுங்க. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம், இளமஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3, 8. சிம்மராசி. சிம்மராசிக்கு விரயஸ்தானாதிபதியான சந்திரன் 7வது இடத்துல இருக்கிறதும் ராசியை குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு. 7வது இடத்து அதிபதியான சனி பகவான் 7வது இடத்துல ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதுனால திருமண தடைகள் நீங்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. திருமணத்துக்காக வரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வரன் கிடைச்சு திருமணம் கூடி வரக்கூடிய நல்ல சூழல்கள் இருக்கும். மங்கள நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான அறிகுறிகள் இருக்கும். உடல் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்குங்க. வாழ்க்கை துணை மூலமா சிலருக்கு செலவுகள் அதிகமாகக்கூடிய அமைப்பு இருக்குங்கிறதுனால கொஞ்சம் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் அக்கறையாக இருக்கிறது நல்லதுங்க. பெண்களுக்கு இன்னைக்கு எல்லா விஷயத்திலையும் அடுத்தவங்களுக்கு உதாரணமாக இருப்பீங்க. உங்கள் அறிவுரைகளை அடுத்தவங்களுக்கு சொல்லி அவங்களோட குற்றம் குறைகளை நீங்கள் தீர்க்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெறக்கூடிய சூழல்கள் இருக்கும். மாணவர்களுக்கு பேச்சில் ஒரு உண்மை தன்மை இருக்கும். யாரையும் ஏமாற்ற மாட்டீங்க. ரொம்ப ஒழுக்க சீலராக இருப்பீங்க. இன்னைக்கு உங்கள் மனசில் எந்த ஒரு பயமோ தயக்கமோ இருக்காதுங்க. எதையுமே தைரியமாக எடுத்து செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது. மக நட்சத்திரக்காரங்க சமயபுரம் மாரியம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். மனசில் பழைய வேண்டாத நினைவுகள்லாம் இன்னைக்கு ரொம்ப அலக்களிக்கிற மாதிரி இருக்குங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் முடிவெடுக்க முடியாமல் திணறுவீங்க. வீட்டில் உள்ளவங்களை கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கிறது நல்லதுங்க. வீட்டு விஷயங்களில் 3வது நபரின் தலையீட்டை தவிர்க்கிறது நல்லது. பிங்க் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூர நட்சத்திரக்காரங்க வாராகி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு உங்களோட கனவுகள் எல்லாம் நல்லபடியாக நிறைவேறக்கூடிய அமைப்பு இருக்கு. உறவும் நட்பும் உங்களோட மகிழ்ச்சியை அதிகப்படுத்துங்க. பாதுகாப்பான உணர்வு இருக்கும். பிரச்சனைகள்ல இருந்து விடுபட்டு நிம்மதியாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. உடல் நலமும் நல்லாவே இருக்கும். ரோஸ் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திர நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு உடல்நிலையில கொஞ்சம் பின்னடைவாதாங்க இருக்கும். உணவுல கட்டுப்பாடோட இருக்கிறது அவசியம். சிலருக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரக்கூடிய அமைப்பு இருக்கு. வயிற்று எரிச்சல், நெஞ்சு எரிச்சல் போன்ற தொந்தரவுகள் இருக்கும். பிரயாணங்கள்லையும் கொஞ்சம் கவனத்தோட இருக்கணும். வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் பிங்க், ரோஸ். அதிர்ஷ்ட எண் 6, 7. கன்னிராசி. கன்னிராசிக்கு சந்திரன் இன்னைக்கு 6வது இடத்துல இருக்கிறதும் 6ஆம் இடத்துல செவ்வாயும் சனியும் சேர்ந்து இருக்கிறதும் தனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு. இன்னைக்கு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டம் அடிக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. எதிர்பார்த்த பண வரவு இருக்கும். கவலைகள் எல்லாம் தீர்ந்து நிம்மதியாக கடனை அடைச்சு நிம்மதி அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. அடகு வச்ச நகைகள் எல்லாம் மீட்டெடுக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்குது. சிலருக்கு அரசாங்க சலுகைகள் கிடைக்கும். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் எல்லாம் இழுபறி இல்லாமல் நல்லபடியாக முடியுங்க. அரசாங்க அதிகாரிகள் உங்களுக்கு நல்ல ஆதரவாக இருப்பாங்க. பெண்களுக்கு நினைச்ச காரியத்தை நினைச்சபடி இன்னைக்கு நிறைவேற்றக்கூடிய நல்ல நாளாக இருக்குது. முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். அடுத்தவங்க கிட்ட கைமாத்தா வாங்கின பணத்தை எல்லாம் இன்னைக்கு கொடுத்து நிம்மதியாக இருப்பீங்க. மாணவர்களுக்கு பொறுப்புகளை அடுத்தவங்க கிட்ட சொல்லாமல் நீங்களே செய்கிறது நல்லதுங்க. சில விஷயங்கள் உங்கள் மனசுக்கு சஞ்சலத்தை கொடுக்கலாம். எந்த ஒரு விஷயத்திலையும் கவனத்தோடு இருக்கணும். உத்திர நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு வண்டி வாகனங்களை ஓட்டும்போது ரொம்ப கவனத்தோடு இருக்கணுங்க. தேவையில்லாத பிரயாணங்களை தவிர்த்துடுங்க. முக்கியமான பிரயாணங்களில் ஈடுபட்டாலும் பிரயாணங்களில் கவனமாக இருக்கிறது நல்லது. உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் அக்கறையாக இருங்க. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ஹஸ்த நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு நீங்கள் வராதுன்னு நினச்ச பணம் கூட உங்களை தேடி வந்து கொடுத்துட்டு போவாங்க. அந்த மாதிரி சூழல்கள்லாம் இன்னைக்கு இருக்குங்க. பண வரவு தாராளமாக இருக்கும்.
வியாபாரத்துல நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. குடும்ப வருமானமும் சிறப்பா இருக்கும். உங்களுடைய தேவைகள் எல்லாம் இன்னைக்கு பூர்த்தியாகும். பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சித்திரை நட்சத்திரக்காரங்க குலதெய்வ வழிபாடு செஞ்சு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு கோயில் குளங்களுக்கு சென்று சாமி தரிசனம் செய்கிறது, பூஜை புனஸ்காரங்கள்ல ஈடுபடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல எல்லாம் கலந்துக்கிருவீங்க. கோயில் திருப்பணிகள்ல ஈடுபடுவீங்க. சிலர் கோவில் திருவிழாக்கள் இதுல எல்லாம் கலந்துக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. உங்க பிரார்த்தனைகள்லாம் நிறைவேறும், வேண்டுதல்கள் எல்லாம் பழிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஆன்மீக நாட்டம் அதிகமாகவே இருக்கும். பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 29. துலாம் ராசி. துலாம் ராசிக்கு பஞ்சமஸ்தானமான 5வது இடத்துல திரிகோண ஸ்தானத்துல சந்திரன் இருக்கிறதும், திரிகோணாதிபதியான சனி பகவான் ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதும் சிறப்பு. உங்களுடைய ராசி அதிபதியான சுக்கிரன் உச்சம் பெற்ற நிலையில இருக்கிறதுனால பண பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நிம்மதி அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. அடுத்தவங்க நம்மளை அவமானப்படுத்திடுவாங்களோ, நமக்கு பிரச்சனைகள் வந்துருமோங்கிற கவலைகள்ல இருந்தவங்களுக்கு இன்னைக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து மனசுல ஒரு தைரியமும் நல்ல ஒரு கௌரவமான சூழ்நிலையும் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்லாம் சிறப்பா இருக்கும். மனசுல ஒரு நிம்மதியான சூழல் இருக்கும். பெண்களுக்கு தந்தையோரோட உதவியும் அன்பும் இன்னைக்கு உங்களுக்கு ஆறுதலாகவும் பாதுகாப்பாகவும் இருக்குங்க. சிரமங்களை பார்க்காம காரியங்களை செஞ்சீங்கன்னா வெற்றி அடையக்கூடிய அமைப்பு இருக்கு. மாணவர்களுக்கு சுற்றத்தார் கூட உறவினர் கூட இணக்கமா இருக்க வேண்டியது அவசியங்க. நல்ல சுறுசுறுப்பான மனநிலையில இருப்பீங்க. மகிழ்ச்சியா எந்த ஒரு விஷயத்திலையும் ஈடுபடுவீங்க. கல்வியிலையும் நல்ல உயர்வடையக்கூடிய அமைப்பு இருக்கு. சித்திரை நட்சத்திரக்காரங்க குலதெய்வ வழிபாடு செஞ்ச காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு பேசாம எதையுமே வெளிப்படையா பேசுவீங்க. அதனால நீங்க ரொம்ப கர்வம் பிடிச்சவங்கன்னு அடுத்தவங்க சொல்லுவாங்க. ஆனாலும் உங்கள்கிட்ட எந்த ஒரு சூதுவாதும் இருக்காதுங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் முழு மனசோட ஈடுபடுவீங்க. நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்களாக இருப்பீங்க. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சுவாதி நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு வேலை அதிகமா இருந்தா கூட கவலையே பட மாட்டீங்க. எல்லா வேலையும் நீங்க இழுத்து போட்டுக்கிட்டு செய்வீங்க. மனம் மகிழ்ச்சியா, உடல் நல்லா சுறுசுறுப்பா நல்லபடியா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு சந்தோஷப்படுவீங்க. பிள்ளைகளால இன்னைக்கு பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் நிறைய நடக்குங்க. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். விசாக நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு உறவினர்களோட வருகை இருக்குங்க. அவங்களெல்லாம் உபசரித்து மகிழக்கூடிய அமைப்பு இருக்கு. திருமண வயசுல இருக்கிறவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வருவதற்கான காலநிலைகள் இருக்குதுங்க. மனசு நிம்மதியா இருக்கும். குடும்ப ஒற்றுமையும் இன்னைக்கு சிறப்பா இருக்கும். மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 3, 4. விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு 4வது இடத்துல ராசி அதிபதியான செவ்வாயோட சேர்ந்து சந்திர மங்கள யோகத்தோட செயல்படுறது சிறப்பு. உங்களுடைய நல்ல எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. சுகங்களுக்கும் சந்தோஷங்களுக்கும் இன்னைக்கு குறைவே இருக்காது. மனசுல இருந்த கவலைகள் எல்லாம் தீரும். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சிலருக்கு வரலாம். அதுல கவனமா இருக்கிறது நல்லதுங்க. அரசாங்க வேலைகள்லாம் கொஞ்சம் இழுத்தடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அரசாங்க அதிகாரிகளால தொல்லைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது. அரசியல்வாதிகளுக்கு சில இடங்கள்ல சில பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு இருக்குங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க. பெண்களுக்கு இன்னைக்கு குடும்பம் நல்ல சந்தோஷமாகவும் மன நிறைவை அடையக்கூடிய அமைப்பும் இருக்குதுங்க. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். மாமனார் மைத்துனர் இவங்களோட ஆதரவும் அன்பெல்லாம் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்குங்க. மாணவர்களுக்கு கல்வியில சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். தேர்ச்சி சதவிகிதம் நீங்க எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே இருக்கும். சக மாணவர்களோட பாராட்டு இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். விசாக நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு பொருள் வரவு பண வரவெல்லாம் அதிகமாகவே இருக்குங்க. சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு. கலைஞர்கள்லாம் சிறப்பான முன்னேற்றத்தை பெறுவீங்க. கலை பொருட்கள் விற்பனை எல்லாம் இன்னைக்கு அமோகமா நடக்குங்க. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும். அனுஷ நட்சத்திரக்காரங்க ஸ்ரீராமரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு மனசுல ஒரு விதமான அலுப்பும் சலிப்பும் இருக்குங்க. யாருக்கிட்டையும் நல்ல ஒரு சந்தோஷத்தோட பேச மாட்டீங்க. யார் என்ன பேசினாலும் அதுல ஒரு குற்றம் கண்டுபிடிப்பீங்க. இல்ல அல்லது நீங்க குதர்க்கமா பேசுவீங்க. கோபத்தை குறைச்சு பொறுமையா இருக்க வேண்டியது அவசியங்க.
மெருண் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். கேட்டை நட்சத்திரக்காரங்க கற்பக விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு நண்பர்களோட வெளியில போய் பொழுதை கழிக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. சிலருக்கு பெரிய மனிதர்களை சந்திச்சு உங்களோட காரியங்களை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்கு. பொது வாழ்க்கையில ஈடுபடக்கூடிய எண்ணங்கள் இருக்கும். பொது மக்களால போற்றப்படுவீங்க. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நீலம். அதிர்ஷ்ட எண் 3, 5. தனுசு ராசி. தனுசு ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு 3வது இடமான தைரிய ஸ்தானத்துல இருக்கிறதும், தைரியக்காரகனான செவ்வாயும் 3வது இடத்துல இருக்கிறதும் சிறப்பு. உங்களுடைய தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமா இருக்கும். எதையுமே துணிஞ்சு செஞ்சு வெற்றி அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. காரிய தடைகள் எல்லாம் நீங்கி எடுத்த காரியங்களை சிறப்பா செஞ்சு நல்ல பேர் எடுப்பீங்க. மனசும் நிம்மதியா இருக்கும். உங்களோட முயற்சிகள் எல்லாம் நல்ல வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. சில விஷயங்கள் உங்களுக்கு இழுத்தடிக்கிற மாதிரி இருந்தாலும் பொறுமையா முயன்றீங்கன்னா அந்த காரியமும் சிறப்பா முடியுங்க. கொடுத்த வாக்க காப்பாற்றக்கூடிய சூழல்கள் இருக்கு. உடன் பிறந்தவர்களால இன்னைக்கு நன்மைகள் அதிகமாக நடக்கும். பெண்களுக்கு சகோதர சகோதரிகள் மூலமா நல்ல வருமானமும் உதவியும் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பெற்றவர்கள் பெருமைப்படும்படியான விஷயங்கள் நடக்கும். மனசு நிறைவா இருக்கும். குடும்பம் நல்லா சந்தோஷமா இருக்கும். மாணவர்களுக்கு உங்களோட புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடையும். சிலருக்கு கல்வியில இன்னைக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஆசிரியர்களால பாராட்டப்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. உடன் பிறந்தவர்கள்கிட்ட ஏற்பட்ட சண்டை சச்சரவுகள்லாம் நீங்கி சமாதானமாகக்கூடிய அமைப்பு இருக்கு. மூல நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமி வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு மறதி அதிகமாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலையும் எரிச்சல் படுவீங்க. கவனத்தோடு இருக்கிறது நல்லதுங்க. பண விஷயங்கள்ல எச்சரிக்கையாக இருக்கணும். முக்கியமான ஆவணங்களை சரிபார்த்து வச்சுக்கோங்க. பொருளாதார முன்னேற்றம் பணப்புழக்கம்லாம் நல்லாவே இருக்குங்க. பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூராட நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு உங்க திறமைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதையும் கிடைக்குங்க. உங்க அந்தஸ்தை உயரும்படியான காரியங்கள் இன்னைக்கு நடக்கும். மனசுல ஒரு உயர்வான எண்ணம் இருக்கும். உடல் நலமும் நல்லா சுறுசுறுப்பா இருக்கும். செல்வ நிலையிலையும் ஏற்றத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திராட நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு எதுலையுமே அவசரப்படாம இருக்கிறது நல்லதுங்க. சிலருக்கு சில தொந்தரவுகளுக்கு ஆளாகக்கூடிய சூழல்கள் வரலாம். பண பிரச்சனைகள் இருக்கும். அதனால சண்டை சச்சரவுகள் வரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குதுங்க. கொஞ்சம் பொறுமையோட நடந்துக்கிறது நல்லது. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 1, 6. மகர ராசி. மகர ராசிக்கு 2வது இடமான தனஸ்தானத்துல சந்திரன் சந்திரமங்கல யோகத்தோட இருக்கிறதும், தனஸ்தானாதிபதியான சனி பகவான் ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதும் சிறப்பு. இன்னைக்கு உங்களோட கவலைகள் போராட்டங்கள்லாம் முடிஞ்சு ஒரு நிம்மதியான சூழல்ல இருக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. வீட்டில் சிலருக்கு எப்ப பார்த்தாலும் சண்டையும் சச்சரவுமா ஒரு போராட்டமா இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருந்திருக்கும். அந்த நிலைகள்லாம் மாறக்கூடிய அமைப்பு இருக்கு. உடல் ஆரோக்கியத்துல மாத்திரம் கொஞ்சம் கவனத்தோட இருக்கணும். அடுத்தவங்க கிட்ட சாதாரணமா பேசுனீங்கன்னா கூட அது விபரீதமா முடியக்கூடிய அமைப்பு இருக்குங்கிறதுனால பண விஷயங்கள் பேச்சுவார்த்தைகள் எல்லாம் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்கிறது அவசியங்க. பெண்களுக்கு மனசு நல்ல ஒரு இன்பமான சூழ்நிலையில இருக்கும். கணவன் மனைவி உறவு நிலை நல்லா சிறப்பா இருக்குங்க. குடும்ப ஒற்றுமையும் நல்லா இருக்கும். குடும்பத்தார் உங்களை புரிஞ்சு நடந்துக்கிடுவாங்க. மாணவர்களுக்கு இன்னைக்கு நடக்கிறதெல்லாம் நன்மையாகவே நடக்கும். நல்ல ஒரு மனநிலையில இருப்பீங்க. மந்த நிலையில மாறி நல்லா சுறுசுறுப்பா செயல்படக்கூடிய அமைப்பு இருக்கு. உத்திராட நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியங்க. அடுத்தவங்களோட பேச்சு உங்களுக்கு கோபத்தை தூண்டுற மாதிரி இருந்தாலும் கோபத்தை குறைச்சு வார்த்தைகள்ல இனிமையா பேசுறது நல்லது. பண பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. மனசுல தேவையில்லாத கவலைகள் வர்ற மாதிரி இருக்கும். மனசை கட்டுப்பாட்டோட வச்சுக்கிறது நல்லதுங்க. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். திருவோண நட்சத்திரக்காரங்க வாராகி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு பண விவகாரங்கள் கணக்கு வழக்குகள் எல்லாம் பைசல் பண்றது இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சிறப்பா நடக்குங்க. குழப்பங்கள் எல்லாம் மாறக்கூடிய அமைப்பு இருக்கு. வீட்டுல நல்ல ஒரு வருமானம் இருக்கும். பிள்ளைகளால பெருமை அடையக்கூடிய நிகழ்வுகள்லாம் இன்னைக்கு இருக்குதுங்க. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். அவிட்ட நட்சத்திரக்காரங்க குலதெய்வ வழிபாடு செஞ்சு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும்.
இன்னைக்கு உங்களோட கௌரவம் உயரக்கூடிய அமைப்பு இருக்கு. எதிர்பார்த்த அந்தஸ்து உங்களுக்கு இன்னைக்கு இருக்குங்க. பண வரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்கும். உங்களை எதிர்த்தவர்கள் எல்லாம் இன்னைக்கு அடங்கி போகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கு. தெய்வ சங்கல்பமும் தெய்வ அனுகூலமும் இன்னைக்கு அதிகமாகவே இருக்கும். மனசு ஒரு தெளிவான நிலையில இருக்குங்க. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 8, 9. கும்பராசி. கும்பராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ராசியில இருக்கிறதும் 10ஆம் இடமான கர்மஸ்தானத்து அதிபதி செவ்வாயும் கர்மகாரகனான சனி பகவானும் இணைந்து ராசியில இருக்கிறதும் சிறப்பு. வேலைன்னு எப்பவுமே அது விஷயமாவே ஓடிக்கிட்டே இருப்பீங்கங்க. செய்யற தொழில்ல ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க. வியாபாரம் நல்லா நடக்கணும்னு அதுலயே ஒரு குறிக்கோளோட இருப்பீங்க. ஆனா வீட்டுல நேரம் ஒதுக்குறது குறைவா இருக்குங்க. அதனால சிலருக்கு குடும்பத்துல பிரச்சனைகள் வரக்கூடிய சூழல்கள் இருக்குது. குடும்பத்தாரோட கொஞ்சம் பொழுது கழிக்கிறதும் அவசியம். பிள்ளைகள் விஷயத்திலையும் கொஞ்சம் கவனத்தோட இருக்கணுங்க. குடும்ப ஒற்றுமை சிறப்பாகவே இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு சூழல்கள் இருக்கும். பெண்களுக்கு செய்யற வேலைகள்ல அதிக இடையூறுகள் இருந்தா கூட எல்லாத்தையும் சிறப்பா செஞ்சு மன நிறைவடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. குடும்பத்தார நினைச்சு பெருமைப்பட்டு சந்தோஷப்படக்கூடிய சூழல்கள் இருக்கும். மாணவர்களுக்கு உங்களோட கருத்துக்கு இன்னைக்கு மதிப்பு மரியாதையும் கிடைக்கும். ஆசிரியரோட நன்மதிப்புக்கு ஆளாகக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. சிலருக்கு பொது வாழ்க்கையில நாட்டம் அதிகமாக இருக்கும். அவிட்ட நட்சத்திரக்காரங்க குலதெய்வ வழிபாடு செஞ்சு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். ஒரு நியாய தர்மத்தோட நடந்துக்கிருவீங்க. யாருக்காகவே உங்களோட கொள்கையிலிருந்து பின்வாங்க மாட்டீங்க. யாரையும் புண்படுத்தணும்னு நினைச்சு கூட பார்க்க மாட்டீங்க. அடுத்தவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவிகளை செய்யணும்னு நினைப்பீங்க. அந்த நல்ல எண்ணம் உங்களை காப்பாற்றுங்க. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சதய நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு நண்பர்களோட உதவி உங்களுக்கு பெரிய ஆறுதலா இருக்கும். பெரிய மனிதர்களால நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. குடும்பத்திலையும் எல்லாரும் நல்ல ஆதரவோட இருப்பாங்க. குடும்ப ஒற்றுமையும் சிறப்பா இருக்கும். பண பிரச்சனைகள் எல்லாம் தீருங்க. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க சக்கரத்தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு ஆலய தரிசனம் எல்லாம் செய்யக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. நீங்க பொது நலன் கருதி எடுத்த முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு இன்னைக்கு வெற்றியை கொடுக்கும். நண்பர்களால ஆதாயம் அடையக்கூடிய அமைப்பும் இருக்கு. வீட்டுல ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்குங்க. அதை நினைச்சு சந்தோஷப்படக்கூடிய அமைப்பு இருக்கு. இளமஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் இளமஞ்சள், ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 4, 9. மீனராசி. மீனராசிக்கு இன்னைக்கு சந்திரன் விரயஸ்தானமான 12வது இடத்துல இருந்தாலும் தனகாரகனான குரு பகவான் தனஸ்தானத்துல இருக்கிறது சிறப்பு. தனஸ்தானாதிபதியான செவ்வாயும் விரயஸ்தானத்துல இருக்கிறதுனால தேவையில்லாத அனாவசிய செலவுகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. வீண் விரயங்கள் இருக்கும். குடும்ப உறுப்பினர்களாலேயும் அல்லது பிள்ளைகளாலேயும் தொல்லைகள் வரக்கூடிய சூழல்கள் இருக்கு. குடும்பத்துக்காக அதிகமான செலவு செய்யக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. விலை உயர்ந்த பொருட்கள்லையும் கொஞ்சம் கவனத்தோட இருக்கணும். உடல் ஆரோக்கியத்திலையும் அக்கறையா இருக்கணும். சிலருக்கு மருத்துவ செலவுகள் கூட ஏற்படலாம். சிலருக்கு திடீர்னு எடுத்த காரியங்கள்ல தடைகள் வரக்கூடிய அமைப்பு இருக்குங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க. பெண்களுக்கு இன்னைக்கு சேமிப்புகள் கரையும் அளவு செலவு அதிகமா இருக்குங்க. ஒரு பொருளை வாங்கலான்னு கடைக்கு போனீங்கன்னா 4 பொருளை சேர்த்து வாங்கிட்டு வருவீங்க. வீண் செலவுகள் அதிகமாகவே இருக்கும். செலவுகளை கட்டுப்படுத்துறது நல்லது. மாணவர்களுக்கு குடும்பத்தாரோட சந்தோஷமான ஒரு சூழல்ல இருப்பீங்க. நல்ல பாதுகாப்பான உணர்வை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. நண்பர்களுக்காக செலவுக்கு செய்யக்கூடிய சூழல்கள் இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க சக்கரத்தாழ்வார வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு உத்தியோகத்தால நன்மைகள் நடக்குங்க. உத்தியோகத்துல நல்ல உயர்வை அடையக்கூடிய அமைப்பு இருக்கு. பெரிய அதிகாரிகளால பாராட்டு கிடைக்கும். உங்களோட முயற்சிகள் எல்லாம் இன்னைக்கு முழுமையான வெற்றியை கொடுக்கும். செய்யற தொழிலையும் நல்ல லாபமும் கிடைக்குங்க. இளம் மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க யோக நரசிம்மரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு முடிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களை சிறப்பா முடிச்சு மன நிம்மதி அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. உடல்நிலையில கொஞ்சம் சோர்வா இருக்கும். சிலர் சொல்றதையே திரும்ப திரும்ப சொல்லி அடுத்தவங்களை வெறுப்பேத்துவாங்க. கொஞ்சம் அடுத்தவங்களை அனுசரிச்சு போறது நல்லதுங்க. பொருளாதாரத்துல எந்த பின்னடைவும் இருக்காது. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ரேவதி நட்சத்திரக்காரங்க வராகமூர்த்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும்.
இன்னைக்கு மனசுல தைரியமும் தெம்பும் அதிகமாகவே இருக்குங்க. நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு சாதகமாகவே நடந்து நல்ல ஒரு வெற்றியை கொடுக்குங்க. கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு மனநிறைவை கொடுக்கக்கூடியதா இருக்கும். வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்லாம் சிறப்பா இருக்கும். பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3, 5. நன்றி. இதுவும் கடந்து போகும். நல்லதே நடக்கும்.